கடவுள் மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த கதை. ஒரு குருவும் சிஷ்யனும் மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குருவோட கனவுல சிவன் வராரு. அவர் சொல்றாரு, ஒரு பூதம் வரப்போகுது, அந்த பூதம் இந்த சிஷ்யனை கொன்னுடும், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த குருவும் அதுக்கு காவலுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இவர் சொன்ன மாதிரியே ஒரு பூதம் அந்த இடத்துக்கு வருது. இவர் ஓடி போய் அந்த பூதத்தை தடுக்கிறாரு. அப்ப அந்த பூதம் சொல்லுது, இல்ல இவனோட ரத்தத்தை குடிக்கிறதா நான் சபதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவரு அந்த சிஷ்யனோட கையில ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்தி அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த பூதத்துக்கிட்ட தராரு. அதுவும் அதை வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுது. இவர் உடனே பக்கத்துல இருக்கிற இலைகளை வச்சு இந்த பையனோட கையில கட்டி வச்சிடறாரு. இந்த பையன் முழிச்ச உடனே தான் குருவுக்கு வணக்கம் செலுத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அவரு கேக்குறாரு, இங்க இவ்ளோ நடந்திருக்கு, உன் கையில காயம் இருக்கு, என்கிட்ட நீ ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றானா, நீங்க எது செஞ்சாலும் அது என் நன்மைக்காதான் இருக்கும்னு எனக்கு மனப்பூர்வமா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளை நீங்க பிரார்த்திக்கிறீங்கன்னா, மனப்பூர்வமா அதை நம்பினீங்கன்னா உங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும்.